டாஸ்மார்க்கில் என்னது பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி என்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்று ஒன்றாக இப்போது கவர்மெண்டோட கஜானாவுக்குள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. உடனே திமுகவினர்லாம் எழுந்துட்டாங்க. என்னத்துக்காக எழுந்துட்டாங்க தெரியுமா? ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீர்களாம் இல்லை, அடப்பாவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொதுவாக நீங்க வந்து நம்மளாம் செய்யறது தான். இந்த சட்டமன்றத்தில் இப்படியா அடிச்சு உடைச்சு பேசுறதுங்கிறது தான் அவங்களுக்கு கோபமே. ஏன்பா, இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பங்காளி அதிமுக இதை பத்தி பேசியிருக்கானா? இல்ல நான் அவங்கள பத்தி பேசியிருக்கேனா? என்ன நியாய தர்மம் இது? நீ மாட்டுக்கு நேரடியா எழுந்து நின்று பார்ட்டி ஃபண்டுன்னு இப்படி பட்டவர்த்தனமா உடைச்சிட்டேன்னா அப்ப நாங்களாம் எங்க போறது அப்படின்னு எழுந்தாங்க. கொஞ்ச நேரம் கத்தி பார்த்தாங்க. அப்புறமா வந்து அவர் சபாநாயகர் சொன்னார், அப்பா நான் எழுந்தேன்னா நீங்க உட்காரணும், அதுதான் முறை, நீங்க வந்து எல்லாத்தையும் குறிப்பிடுத்துங்க. அவர் ரொம்ப ஹானஸ்டா, இதுவே இதனுடைய முந்தைய ஆட்சியில இருந்த அப்பாவா இருந்தா விளையாடி இருப்பாரு. இவர் வந்து என்ன சொல்றாரு, ரொம்ப அமைதியாக நீங்க நோட் பண்ணிங்க, அவர் உரையை முடிக்கட்டும், உரையை முடிச்ச உடனே நீங்க கேளுங்க, இந்த ஒவ்வொரு கேள்வியும் கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இவங்க முடியாதுன்னு இவங்க வந்து உட்கார பார்த்தாங்க, திருப்பி எழுந்துட்டாங்க. அவர் விட்டுட்டார், அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். யாரு, விஜய் வந்து நீங்க கத்தி முடிங்கடா பார்க்கலான்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, இதில் அதிமுக அமைதியாக இருக்குது. இது எப்படின்னா வந்து சப்போர்ட்டும் பண்ண முடியாது, எதிர்க்கவும் முடியாது. அதுவும் விஜயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு சொல்லலை. சொன்னால் அவனுங்களும் சேர்ந்து கால்புல் கத்துவாங்க. அதனால ரொம்ப அமைதியாக திமுக மட்டும் டார்கெட் பண்ணுறாரு. அதிமுக அப்படியே வந்து இடிச்ச புலி மாதிரி உட்காந்துருக்காங்க, அப்படியே அப்சல்யூட் சைலன்ஸில். இவர் வந்து பார்த்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறமா இதுக்கு மேலே சாயம் வெளுத்துரும், கிளம்புடான்ட்டு ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாரும்.